மார்னிங் எழுந்துட்டு ஒரு ஃபில்டர் காஃபியை குடிச்சிட்டு தாங்க என் ஒர்க் எல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீங்க எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இன்னைக்கு மார்னிங் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பூசணிக்காய் போட்டு அரைச்சி விட்டு ஒரு குழம்பு கொடுத்தேன். அதுக்கு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் தொட்டுக்கிறதுக்கு கொடுத்தேன். சுண்டல் கருப்பு கடலையையும் அது ரெண்டுத்தையும் சேர்த்து நைட்டே ஊற வச்சுட்டு சுண்டலுக்கு. ஸோ ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி சுண்டல் தான் கொடுத்துருக்காங்க. மார்னிங் எழுந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்க வேண்டியதெல்லாம் ஊற வச்சிடணுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ரைஸ் எனக்கு ஃபஸ்ட்டு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் நான் இன்றைக்கி ஒரு கூட்டு பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பைத்தம் பருப்பும் கடலைப்பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். ஓட்ஸ் ஆஸ் யூஷுவல் ஊற வச்சுட்டேங்க. ஸோ இந்த ஊற வைக்கிறது எல்லாத்தையுமே நம்ம தூங்கி எழுந்து ஃபஸ்ட்டு வேலையாக அதை பண்ணிட்டோம் அப்படின்னா குக்கிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு போயிடுங்க. சும்மா வாங்க ரிடில் பக்கம் நம்ம போவோங்க. கதவை மூடிட்டு தான் மருந்து குடிக்கணுமாங்க. அது ஏன்? எந்த காட்டில் தேடி பார்த்தாலும் இந்த பூச்சி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது என்ன பூச்சி? எவ்வளோதான் மேலே மேலே போனால் கூட கீழே வரவே வராதாங்க. எந்த எழுத்தங்க நம்ம எழுதவே முடியாது. எலிக்கு ஏன் வால் இருக்கு தெரியுமா? இதை கண்டுபிடிங்க. உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாடா லஞ்ச் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரிலாக்ஸாக நமக்குன்னு ஒரு மீ டைம் 5 மினிட்ஸில் திருப்பி அழகாக ஒரு காஃபி குடிக்கிற பழக்கம் எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கை கால் வலியெல்லாம் இப்போ ஒரு நார்மல் ஆயிடுச்சுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணெய் ப்ரிஃபர் பண்ணி சொல்லி கொடுக்க போகிறேங்க. அந்த எண்ணெய் எல்லாம் நீங்கள் நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு அந்த பெயின் ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பா அது என்னென்ன தைலம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கற்பூராதி தைலம் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாராயணி தைலம் வாங்கிக்கோங்க. அப்புறம் வாதகேசரி தைலம் வாங்கிக்கோங்க. அப்புறம் காய திருமேனி தைலம் வாங்கிக்கோங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில கிடைக்குங்க. ஸோ இது எல்லா தைலத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, தனித்தனியாகவும் நீங்க கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிம்ல வச்சு கொதிக்க விடுங்க. இல்ல அப்படின்னா 4 எண்ணெயும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி கூட நீங்க ஒன்னா சூடு பண்ணிக்கலாங்க. சூடு பண்ணிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் ஒரு பாட்டில்லையோ இல்லை கண்டெய்னர்லையோ ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் ஒரு மூடி தைலத்தை எடுத்து உங்கள் எங்கே பெயின் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் தேய்ச்சி ஒரு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour 1 hour ஊறினதுக்கு அப்புறம் போய் நீங்கள் வெந்நீரில் ஒத்தடமோ இல்லைனா குளிச்சிங்கனாலும் சூப்பராக அந்த ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். எலக்ட்ரோ தெர்மல் வாட்டர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூடாக ஒத்தடம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாங்க. கை கால் இடுப்பு வயிறு எங்கே நம்மளுக்கு வலிக்குதோ அங்கே இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்ல ஒத்தடம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரிலீஃப் சூப்பராக இருக்குங்க. இது ப்ரமோஷனுக்காக கிடையாது. என்னோட இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டை சரி பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. சார்ஜ் போட்டு தான் இதை நம்ம பண்ணுவோம். ஈவினிங் அழகாக சுண்டல் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு டின்னர் அஸ் யூஷுவல் சப்பாத்தியோட டே நல்லா ப்ரொடக்டிவாக சூப்பராக போச்சு. நம்ம ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சேனலில். தேங்க்யூ, பபாய், வணக்கம்.